Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நெல்லையில் பட்டப்பகலில் பேருந்து நிலையத்திற்குள் இளம்பெண் வெட்டி கொல்லப்பட்டதைக் கண்டு மக்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், என்ன நடந்தது விவரம்? வணக்கம் பிரகாஷ். நெல்லை சந்திப்பு ஜங்ஷன் பேருந்து நிலையத்தில் குடும்ப தகராறு காரணமாக மனைவியை கணவன் அரிவாளால் வெட்டி கொன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் பாலாமடை பால்பண்ணை தெருவை சேர்ந்தவர் சுதாகர், 26 வயதான இவர் மனைவி பேச்சியம்மாள் திருமணம் செய்திருக்கிறார். கணவன் மனைவி இடையே அடிக்கடி குடும்ப தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை இருவரும் நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அங்கு வைத்து இருவரும் சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்த போது இருவருக்கும் இடையே திடீரென்று மீண்டும் தகராறு ஏற்பட்டதாக அப்பகுதி பொதுமக்கள் சார்பாக கூறப்படுகிறது. வாக்குவாதம் முற்றியதில் ஆத்திரமடைந்த சுதாகர் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து பேச்சியம்மாளின் கழுத்தில் சரமாரியாக வெட்டியிருக்கிறார். இதில் பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே துடித்து ரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். மனைவி இறந்ததை உறுதி செய்த சுதாகர் அங்கிருந்து தப்பி ஓடி இருக்கிறார். உள்ளூர் மற்றும் வெளியூர் பயணிகள் ஏராளமானோர் வந்து செல்லக்கூடிய திருநெல்வேலி ஜங்ஷன் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டத்திற்கு இடையே நடந்த இந்த கொடூர சம்பவம் அங்கிருந்த பொதுமக்களை அதிர்ச்சியில் உரை வைத்திருக்கிறது. இது குறித்து தகவல் அறிந்த நெல்லை சந்திப்பு போலீஸ் உதவி கமிஷனர் சரவணன் உள்ளிட்டோர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அங்கு ரத்த வெள்ளத்தில் கிடந்த பேச்சியம்மாளின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இதற்கிடையே தப்பி ஓடிய சுதாகர் நெல்லை சந்திப்பு போலீஸ் நிலையத்தில் சரணடைந்ததாகவும் கூறப்படுகிறது. குடும்ப பிரச்சனை காரணமாக அவர் இந்த கொலையை செய்திருக்கிறாரா என்று முதற்கட்ட தகவல் வெளியாகி இருந்த போதிலும் வேறு எதற்காகவாவது கொலை செய்தாரா, இதன் உண்மையான பின்னணி என்ன என்பது குறித்து சுதாகரிடம் நெல்லை சந்திப்பு போலீசார் விசாரணை தொடங்கி இருக்கிறார்கள். பட்ட பகலில் மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட இந்த தகராறு காரணமாக மனைவியை கணவரே அரிவாளால் கொடூரமான முறையில் பொதுமக்களின் மத்தியில் வெட்டி கொலை செய்த சம்பவம் நெல்லையில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே நெல்லையில் தொடர்ச்சியாக கொலைகள் அரங்கேறி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் பட்ட பகலில் நடந்திருக்கக்கூடிய இந்த கொலை சம்பவத்தை நேரில் பார்த்த பொதுமக்கள் அங்கிருந்து அலறி ஓட்டம் பிடித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக நெல்லை மாநகர் பகுதியில் ஏற்கனவே கொலைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரக்கூடிய சூழலில் தற்பொழுது கணவன் மனைவி கருத்து வேறுபாடு காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கொலையும் அந்த பட்டியலில் அடங்கியிருக்கிறது. இது குறித்து நெல்லை மாநகர புலனாய்வு துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள். பட்ட பகலில் நடந்திருக்கக்கூடிய இந்த கொலை சம்பவத்தால் நெல்லை மாநகர பகுதியில் ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது பிரகாஷ்.